பணம் போய் வாங்கிட்டு வரலான்னு சொன்னார். உன்னைத்தான் பார்க்க வந்து சின்ன பாண்டிய முகத்தின் மகிழ்ச்சியே இது. சொன்னார், ஏழையின் வாழ்விலே எண்ணற்ற செல்வங்கள் இருந்தாலும் அது மாலை பொருள் போல் மங்கித்தான் தெரியும். சொல்லப்போனால் அலைகடலில் அலமோதி தத்தளிக்கும் படகனைப் போல் அலைகடலில் அலைப்பட்ட வேடன் வலையிலே விழுந்து சிறகடித்து பறக்க முடியும் பறவையைப் போல் பாண்டியனுக்கு ஒரு தங்கையாய் பிறந்து தங்களுக்கு நின் தங்கையின் திருமணத்தை எப்படி மக்களைப்பேன் என்று ஒன்றுமே புரிவதை சொல்ல தாண்டியா உன் தங்கையின் திருமணத்தை நான் மட்டும் வைக்கிறேன். மாப்பிள்ளை யார் சுந்தர், உன் தந்தை பந்தாமலைக்கு சுந்தர். நீங்களோ சென்னை நிலத்துக்கு வந்தீர்கள், நாங்களோ படுக்கப்பாயில் பரம ஏழைகள். எங்கள் வீட்டில் நீங்கள் பெண்ணெடுப்பீர்களா? தெரியுமாவா? பிறகு நான் திருப்பதிக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சுமதி அண்ணா, நானும் ஒரு வழியாக திருமணத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். அது ஒரு வழியாக முடிவு போயிருந்தது. மாப்பிள்ளை யாருன்னா சுந்தருடைய தம்பி பிறந்தான். அண்ணா அவங்க ஜெனீன்கிட்ட குழந்தைகளாச்சு, நம்ம வீட்டில் பெண்ணெடுப்பாரு. அதே என்னமோ சுந்தர் சொன்னதை செய்து முடிப்பான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். உனக்கு இஷ்டம் தானே அண்ணா? உங்கள் சம்மதம்லாம் எனக்கும் சம்மதம் தான் இருக்குது. சரி, வீட்டில் நீர் வருகிறேன். எப்படிங்க நேற்று